இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பதவியில பிரமாணம் எடுக்குறாங்க. பதவி பிரமாணம் எடுத்தோம்னா, அவங்க கட்சி உயிர் தெழுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க புதுமை அடைய போறோம், நாங்க கட்சிய வளர்க்க போறோம் அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள் பேசப்படுது. விசிக சார்பாவும் அமைச்சர் பதவி ஏத்திருக்காங்க. இது விசிகாக்கு எந்த மாதிரியான வருங்காலத்தில எப்படி உருவாக்கும்? எது கை கொடுக்கும்னு நெனைக்கிறீங்க? இவங்க திரும்பவும் எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் விளங்காது. ஏன்னா நான் இது இரண்டு விதமாக பார்க்கலாம். இது வந்து விசிகாவை அழிப்பதற்காக கூட அவர்கள் வந்து ஈர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்து இடைத்தேர்தல் வருது, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருதுல்ல, உள்ளாட்சி அதில் தேர்தல் வேற இருக்கு. நம்ம உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் இவங்களுக்கு என்ன பங்கீடு கொடுக்கறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து முடிவாகும். ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றது முடிவாகி போச்சு. இப்போ அதை வச்சுனா சொன்னார், நான் ஒரு 10-20 பேரும் கூட இருப்பான் அப்படின்னு தானே சொன்னார். ஆமா. அப்பேற்பட்டவருக்கு எப்படி பிரதிநிதித்துவம் தரப்போகிறாங்க? இல்லை இவங்க பிரதிநிதித்துவம் கொடுத்து விஜயை கவுக்க போகிறாங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ 2 பேர் இருக்கிறதால ஒருத்தர் இருக்கிறதால கம்முனுக்குதுங்க. இப்போ நீங்கள் இதே ஒரு 10 பேர் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கொடுத்த 8 பேர் ஜெயிச்சிருந்தாங்க, என்ன நடந்திருக்கும் பாருங்கள். ஆமாம். அப்போது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கம் இல்லை. இப்போ இன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் கூட வந்து ஓட்டு காசு கொடுத்து தானே வாங்கியிருக்காங்க. இந்த கேவலம் இப்போ அரசியல் கட்சிகள் அதை செய்யலாங்க. யாரோ ஒரு வேட்பாளர் வரான், நான் இன்னும் சாதியாக இருப்பேன், இன்னொரு சாதிக்காரன் என் ஜாதிக்காரன் ஓட்டு போட்டுருவான், மற்றவன் எப்படியா எனக்கு ஓட்டு போடுவான், அதெல்லாம் நான் காசு கொடுத்தேன், அதில் சேர்த்து என் ஜாதிக்காரனுக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குங்க. ஒரு ரிசர்வ் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் அந்த சமூகத்துக்காக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிற நாங்கள் தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ உன்னை அந்த மக்கள் வந்து உனக்கானவனா அவங்களுக்கானவனா அவங்க ஏற்றுக்கலை. இப்போ இதே சிதம்பரம் தொகுதியில் வந்து பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 கொடுத்தார்ல போன தேர்தலுக்கு முன் தேர்தல். அப்போ ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்கள் காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்குறாங்க. என்னங்க தேர்தலில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க? கொடுத்துருப்பாங்க, திமுக கொடுத்து ஏதோ நடந்திருக்கிற மாதிரி பேசுகிறேன். இல்லைங்க, அம்பேத்கர் கொள்கைக்கு புறமானது இல்லைங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? அது செய்ய தான் செய்வாங்க, அது வந்து தேர்தலில் பணம் செலவாக தான் செய்யும் அப்படின்னு சொன்னவங்க தானே அது. அதால் இதில் என்னென்னா சார், இன்றைக்கு திமுக கூட கண்ணாமுன்னான்னு பேசுகிறாங்கல்ல, அது என்ன காரணம்னா, இப்போ சீட்டை நாங்கள் கொடுக்குறோம், நோட்டையும் நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் நோட்டை அங்கே கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் இப்படி செய்யறது எப்படி? யாராக இருந்தாலும் எப்படி சார் இருக்கும்? ஆமாம், பூத்தஜன் கூட கிடையாது, பூத்தஜன் எல்லா வேலையும் அவங்க எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அப்போ நான் உன்னை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உன்னை கொண்டாடுறேன், நீ கொஞ்ச நாள் கழிச்சு போனால் கூட பரவாயில்ல, சரி எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முரண்பாடுன்னு ஜெயிச்ச உடனே அங்கே போய் நிற்கிறன்னும் போது அது இயல்பாக அந்த கோபம் இயல்பு தானே.